வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கள். இந்த சூறை பூச்சின்னு இந்த வெள்ளை ஒரு பவுடர் கலந்தாப்புல ஒரு பூச்சி ஒன்று வண்டு இலை எந்த பயிரில் பயிர்லேயும் இருக்குது சூறை பூச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டவுனில் எல்லா செடிகள்லையும் இருக்குது. அந்த செம்பருத்தியிலேருந்து சகல செடிகள் மாவு பூச்சி அதை கட் பண்ணி போடுறாங்க. அது திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதை அடிக்கிறதுக்கு மாவு பூச்சி திருப்பி அதே மாதிரி தான். மாவு பூச்சிங்கிறது சாறு உறிஞ்சும் பூச்சி. செடியோட நுனியில் உக்காந்துருக்கும். இல்லை செடிகளில் இலைகள் இருக்குன்னா இலைகளுக்கு மேலே இருக்கும், இலைகளுக்கு கீழே இருக்கும். இதை ஆரம்ப கட்டத்து கண்காணிப்பில் 1-2 வந்த உடனே வேலையை பார்த்துடணும். அதுக்கு மீறி செய்யும் போது அது கும்பலை அந்த காலனின்னு சொல்கிற அதனோட கும்பலை உற்பத்தி பண்ணிருச்சுன்னா என்ன நடக்குதுன்னா, அந்த பூச்சிக்கு மேலே பூரா மெழுகு பூச்சி, வெள்ளை கலர் மெழுகு பூச்சி. நீங்கள் என்ன தான் மேலே வேப்பங்கொட்டை சாரோ இல்லை பச்சை மிளகாய் இஞ்சி மற்றதெல்லாம் அடிச்சிங்கன்னா அந்த மெழுகு பூச்சி தாண்டி உள்ளே போக மாட்டேங்க. அப்போ இந்த பூச்சிக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு 2 வேலை பண்ணணும். ஒரு வேலை அது அளவுக்கு அதிகமாக காலனியாக மாறிடுச்சுன்னா கவாத்து பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. எல்லாத்துக்குமே எல்லா பூச்சிகளுக்கும் கவாத்துனா அந்த கீழே விழுகிற இலைகளை இதெல்லாம் வரப்பில் போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, வேறு எங்கேயாவது தூரமாக போய் போட்டுடணும். அந்த பூச்சி திருப்பியும் மேலே ஏறி உக்காந்துடும், செட்டில் ஆகிடும். வேலை. 2வது வேலை, அந்த மெழுகு பூச்சியோடு இருக்கிற அந்த பூச்சிக்கு என்ன செய்யணும்? வெறும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துல அந்த சூறைப்பூச்சின்னு சொல்கிற மாவு பூச்சியை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வெறும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும். வெறும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணாலே அந்த தண்ணிக்கு அந்த பூச்சி மூவ் ஆக ஒரு இடத்துலையே உட்காந்துக்கிட்டு தான் சாரை உரிகிறது அதனோட வேலை. அது கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும். அசைய வச்சாச்சு. 2வது, ஒவ்வொரு லிட்டர் தண்ணிக்கும் இவ்வளவுதான் சோப்பு தூள். இதுக்கு மேலே சோப்பு தூள் கிடையாது. என்ன சோப்பு தூள் வேணாலும் பயன்படுத்துங்க. ரின்னு, சுப்ரீம், பொன்வண்டு, அந்த வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு சாருக்கு தான் காதி சோப்பு சொல்லுவோம். இந்த மாவு பூச்சின்னு சொல்கிற சூறை பூச்சிக்கு என்ன சோப்பு தூள் வேணாலும். 1 லிட்டர் தண்ணிக்கு இவ்வளோதான் சோப்பு தூள். அப்போது எத்தனை லிட்டர் தண்ணி உங்களுக்கு தேவைப்படுமோ அத்தனை லிட்டருக்கு ஒவ்வொரு தடவையும் இப்படி சோப்பு தூளை சிட்டிகைன்னு சொல்லுவோம். இதை சிட்டிகை சோப்பு தூளை போட்டால் சோப்பு தண்ணியாக மாறிடும். இப்போ சோப்பு தண்ணியை அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணணும். எந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணணும்? அந்த கும்பலாக காலனியோடு பார்க்குற அந்த மாவு பூச்சின்னு சொல்கிற சூறை பூச்சி இருக்கிற இடத்துல தண்ணியை ஸ்ப்ரே பண்ணியாச்சு. பூச்சியை கொஞ்சம் அசைஞ்சு விட பண்ணியாச்சு. இப்போ இந்த சோப்பு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த சோப்பில் இருக்கிற காரத்தன்மை அதுக்கு மேலே இருக்க மெழுகு பூச்சை அரிக்க ஆரம்பிக்கும். பூச்சி இன்னும் கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும். அடுத்து வெறும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணியாச்சு. 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் கழித்து சோப்பு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு சாரை விட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சாறு. பச்சை மிளகாய் காம்பை எடுத்துட்டு பேஸ்ட்டாக மாற்றிடணும். இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு வெள்ளை பூண்டுனா நம்ம சந்தையில் விற்கிற சைனா பூண்டு கிடையாது. நம்ம ஊர் நாட்டு பூண்டு, ரசப்பூண்டு, காரப்பூண்டு. அது இந்த 3ஐயும் பேஸ்ட்டாக மாற்றி அதை தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இந்த பூச்சிக்கு மேலே திருப்பி தெரிக்கணும். இதுதான் இயற்கையில். தண்ணி இது பண்ணணும். அடுத்த 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து சோப்பு தண்ணிக்கு அடுத்து இது திருப்பி சொல்கிறேன். சோப்பு தண்ணி அடித்த 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சாறு திருப்பி. இது 1 பூச்சி 2 பூச்சி இருக்கும்போது தான் இதாகும். மொத்தமாக செடியே இதாகிடுச்சுன்னா கவாத்து பண்ணுறதை தவிர வேறு வழி. கவாத்து பண்ணிட்டு தான் இந்த வேலையை திருப்பி ஆரம்பிக்கணும். நீங்கள் இந்த வேலை செஞ்சால் தான் அந்த சூறை பூச்சிங்கிற மாவு பூச்சியை இது பண்ண முடியும். இந்த மாவு பூச்சிக்கு ஏகப்பட்ட குளவி இருக்குது. நம்ம சொல்கிற இந்த மஞ்சள் கலர் பூச்செடி பூரா ஊடு பயிராக வச்சோம்னாலே பக்கத்தில் அந்த நீங்கள் எந்தெந்த செடிக்கு பார்க்குறீங்களோ அந்த செடிக்கு பக்கத்துலலாம் இந்த துளுக்கு சாமந்தின்னு சொல்கிற செண்டு மல்லின்னு சொல்கிற கேந்தி பூவை வச்சிங்கனாலே இதுக்கு வர்ற குளவி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வேலையை காட்டும். இதுதான் சூறை பூச்சிக்கான இயற்கை வழி கண்ட்ரோல்.